நல்லா இருக்கல ப்ரோ.
வாங்க. வந்து படம் எடுக்கிறது சந்துக்குள்ள மூணு நேத்து 12 மணி. என் பேரு பிரியங்கா. நாங்க நேத்து 12 மணில இருந்தே இங்கதான் இருந்தோம். எல்லாமே நல்லபடியா தான் போச்சு. அவரை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தோம். வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்களாம் வந்து ரசிகரா தான் வந்தோம். எல்லா மக்களும் அவரை வந்து ரசிகரா தான் பாக்குறதுக்கு அதிகமான மக்கள் இங்க வந்தது காரணம் அவரை ரசிகரா பாக்குறதுக்கு மட்டும்தான். இன்னொன்னு சொல்றாங்க லேட்டா வந்ததுனால மக்கள் வந்து வெயிலே நின்னதுனால சொல்றாங்க. அது ஒரு காரணம் இருந்தாலும் அவர் லேட்டா வந்தது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் அங்க முடிச்சுட்டு அவரை மூவ் பண்ணி அவரால் இங்க வர முடியல. அதுதான் காரணம். இங்கேயே அவர் 2 hours ஆச்சு. கரூர் வந்து உள்ள வரதுக்கே அவர் வந்து 2 hours ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கூட்டம். இந்த இடம் போதிய இடமாவே கிடையாது. இந்த இடம் கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நாங்க சொல்லுவோம். மக்கள்னால அவரை பார்த்தாச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வெளியில போகிறதுக்கு கூட இங்க இடமே இல்ல. எந்த மக்கள்னாலையும் ஒருத்தர் நெருக்கி 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 நின்னுதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னொன்னு போலீஸ் பாதுகாப்பே இல்ல. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்ல. நாங்க இருந்த இடத்துல ஒரு போலீஸோ 2 போலீஸோ தான் இருந்தாங்க. உள்ள எல்லாம் எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட என்னன்னா கூட ஒரு 10 போலீஸ் இருந்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த போலீஸ் எல்லாம் நேத்து வந்திருந்தா கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது வந்து பக்கத்துல அப்படியெல்லாம் கிடையாது. விஜய பார்த்தோன்னே விஜய் வண்டி இங்க வரும்போதே அவங்க மக்கள் வந்துட்டு மூவ் ஆக கூட்டம் நெரிசல் இருந்தது. அதுதான் சொல்றோமே, இங்கிட்டு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்ல. மக்கள் எங்க போவாங்க? கண்டிப்பா வழி இல்ல. அவரு பேச ஆரம்பிச்சதுக்கு அதனால பேசவே முடியல. இன்னும் இருந்த நெரிசல் தாங்க முடியல. அவர் இடத்துல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு மக்களுக்கு. இன்னொன்னு விஜய் மேல இருந்து பார்க்கும்போது கீழே இருந்து கத்தும் போது அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளை பார்த்த ஆர்வத்துலதான் கத்துறாங்கன்றதுதான் அவர் நினைப்பாரே தவிர யாருக்கா இருந்தாலும் அதுதான் தோணும். அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்றது அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தோணும். அவருக்கு தோணாது. இத வந்து அதான் யாரையுமே இதை குறை சொல்ற அளவுக்கு இது இல்ல. போலீஸ். என் பேரு பிரியங்கா. ஆக்சுவலா வந்து கரூர்ல இந்த நிகழ்வு நடந்ததை ஏத்துக்க முடியல. உறவினர்களை தோழர்கள் பறிகொடுத்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அப்புறம் நேற்று நிகழ்வு நடக்கும் போதுமே சரி நாங்க இந்த இடத்துல தான் இருந்தோம். எங்களால முடிஞ்ச உதவிகளும் பண்ணிட்டு இருந்தோம். நான் குளுக்கோஸ் கலந்த வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். லேடிஸ்க்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆனோன்னு அவங்களுக்கு கொடுத்தேன். சாக்லேட்ஸ் வச்சிருந்தேன் கொடுத்தேன். தண்ணி இருந்தது எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டும் இருந்தோம். ஒரு கட்டத்துல வண்டி வரும்போது அவர் புரோட்டோகால் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு அங்கேயே நிறுத்தி பேசலாங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறையில இருந்து இல்ல முன்னாடி போகணும்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அது முன்ன வண்டி வந்ததுமே சரி கொஞ்சம் பிரஷர் அதிகமானனால அந்த அழுத்தத்துல எல்லாமே நவுந்தாங்க. அந்த நவுந்ததுல எல்லாம் கொஞ்சம் மேல அதுக்கு முன்னாடியே மேலையும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எவ்வளவு வான் பண்ணியுமே கேட்கல. காவல்துறை 2 பேர் தான் இருந்தாங்க. போதிய அளவுக்கு இல்ல. அவங்களுமே கண்டிக்க அவங்கள திரும்ப மிரட்டுற தோரணையிலும் சிலது நடந்தது. இன்னொன்னு சொல்ல போனா அவர் ஒரு நடிகரா இருந்து பார்த்த மக்களே இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சியாவும் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு எழுச்சி மிக்கதான் இந்த ஒரு இந்த கூட்டமே நடந்திருக்குது. இன்னொன்னு ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் அவரை ஒப்பிட்டு சொல்லும் போது இந்த ஏரியாங்கிறது போதுமானது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. காவல்துறையில இருந்து கொடுத்திருப்பாங்க.
உளவுத்துறையிலிருந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடம் சரியா இருக்காது, நீங்க சொல்றீங்க 30,000 பேர் 50,000 பேர், ஆனா அதை விட வருவாங்க 1,00,000 பேர் 2,00,000 பேர் வருவாங்கன்னு எங்க கணிப்பு. இந்த இடம் உங்களுக்கு போதுமா இல்ல வேற இடம் வேணுமான்னு கேளுங்க, அந்த இடத்துக்கு நாங்க என்னங்க பரிந்துரை பண்றோம் இருக்கலாம். கொடுத்ததே ஒரு 4 ஏரியா கொடுத்துட்டு இதுக்குள்ளதான் உங்களுக்கு வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு சொல்லு. அந்த 4ல ஒண்ணு நாங்க முடிவு பண்ணிட்டு இங்க இருந்த மாதிரி தோணுது. இன்னொன்னு குறுகியான இடம், மக்கள் போறக்கு வழி இல்ல. ஒருவேளை லைட் ஹவுஸ் ஆமா ஆமா நாங்க இருந்த பகுதிகளில் நடந்திருக்கு. அதுக்கு எதிராக இருந்த சாக்கடை அந்த சைடு வந்து இறங்கி இருக்காங்க, அதுல உளுந்தது நின்னவங்க விழுந்தது. இன்னொன்னு தூக்குறதுக்குலாம் என்னோட நண்பர்கள் எல்லாம் கீழே விழுந்தாங்க, அவங்களெல்லாம் தூக்கணும். தூக்கையில அவங்கள எந்திரிக்கிறதுக்கே முடியாம தள்ளிட்டு வந்தாங்க, கை காலெல்லாம் கடிச்சு தள்ளி விட்டு பிடிச்சி இழுத்துதான் ஏறெல்லாம் ஆரம்பிச்சாங்க. சில அடி வாங்கினவங்களும் நைட்டு எல்லாம் பேசும்போது தூக்கமே இல்லை, எங்களுக்கு ரொம்ப இதா இருந்தது. இதுக்கான ஆய்வு அறிக்கையை எடுக்கணும். ஓய்வு பெற்ற நீதியரசரும் சரி, ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் கலெக்டரா இருந்தாலும் சரி, சகாயம் போன்றவர்களாம் வந்து இதுக்கான இது என்னங்கிறது உண்மை நிலவரத்தை ஆராய்ந்து உண்மையை கொண்டு வரணும் மக்களுக்கு. திரும்ப இது ஒரு தன்னெழுச்சியான ஒரு மாற்றத்துக்காக இருக்குமா, இது எந்தவித அரசியலும் இல்லாம பாகுபாடு இல்லாம உண்மை நிலவரத்தை எடுத்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும். Hey, bro.
மாலை போட்டு வெயிட் பண்ண மாலை போட்டு கொஞ்சம் பின்னாடி இல்லைங்க, கொஞ்சம் அந்த மாலை வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, நீங்க தான் தயவு பண்ணுங்க. ரைட் நீங்க வெளியே போங்க, உள்ள போங்க. கண்ணு கிட்டே தெரியல. கொஞ்சம் இடம் விட்டு பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் நகர்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தேன். மக்கள் க்ரௌடு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரிம்மா. லீலா பேலஸ் தங்குறாங்க. ஏசி சாப்பாடு கன்னிமுறையில் கட்டிங்க. வீட்டு வரான் செல்போன் கீழே வச்சிருந்தேன்.
பைட்டு போட போறாங்கண்ணா, பைட்டு போட போறாங்க. கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. ஆமா, இது என் தங்கச்சி. என் தங்கச்சி, இவங்களுடைய மகள் வந்து பிருந்தா, வயசு 23. அதுக்கு ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, கை குழந்தை இருக்கு. அதாவது விஜயை பார்க்கணுங்கிற ஆவல்ல குழந்தையை விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த நெரிசல்ல இறந்திருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10,000 பேரை பாதுகாக்க முடியாத விஜய் நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறேன் என்பது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்கணும். 10,000 பேர், ஒரு 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு துயர் சம்பவம் நடக்குது. அந்த துயர் சம்பவத்தில் கலந்து கொள்ள முடியாத, ஆறுதல் சொல்ல முடியாத, ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாத ஒரு தலைவர் எப்படி ஒரு கட்சி தலைவர் ஆக முடியும்? எப்படி ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும்? சொல்லுங்க. இனியும் இந்த சினிமா நடிகர்களை நம்பி பின்னால் செல்கிற என் சமூக, தமிழ் சமூக மக்களுக்கு சொல்லுவது, இனி ஒரு சினிமா நடிகர் வந்தால் இதுதான் நமது தமிழக மக்களுக்கு நிகழும் என்பதால் இனிமேல் நடிகரை நம்பி யாரும் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்தது என்னுடைய தங்கை மகள். சரிங்களா? என்னுடைய தங்கை மகள், வயசு 23. விடிகால தான் தகவல் சொல்லியிருக்காங்க. விடிகால இதுதான் அந்த குழந்தை. விடிகாலையில தான் தகவல் தெரியுது.
ಇಡೀ ಶಾಪ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವ್ಯವಸ್ಥೆಗೆ ಇಡೀ ಶಾಪ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ, ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ, ವಿಜಯ್ಗೆ ಕೂಡ ಇಡೀ ಶಾಪ ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. ಅಂದರೆ ಅವರ ನೋವು ಹೇಗೆ ಅವರು ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಪ್ರೇಮಲತಾ